நான் காதலிக்கும் போதி மரமே, கடல், வானம், நிலா, நட்சத்திரம் இவையெல்லாம் எனக்கு என்னவாக இருந்ததோ அது அத்தனையுமாக நீ இருக்கிறாய். இப்போது எந்தன் வாழ்வின் சௌந்தர்யம் நீ. என் கலையை, ரசனையை, என் காதலை, ஏன் என்னை எனக்கே கையில் கண்ணாடி பிடித்து காட்டியிருக்கிறாய். கேட்கலாம் என்னை, புதிதாய் காதல் செய்யும் பருவப்பெண் போல எதற்கு இத்தனை பீடிகை என்று. காதலிப்பது எனக்கு புதிதாக இல்லாமல் இருக்கலாம், இந்த காதலில் தானே நான் புதியவளாக இருக்கிறேன். என் வாழ்வின் பூரணம் நீ என்பதை எப்படி சொல்வேன்? பெண்ணடிமைத்தனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிரானவள் தானே நான். ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன் காதல் முன்னால் மண்டியிட சம்மதித்திருக்கிறது என் மனம். நாத்திகம் பேசுபவள் தானே நான். மீதம் இருக்கும் காலமெல்லாம் உன்னை காதலிக்கும் போதை தொடர இல்லாத இறைவனை கூட இறைஞ்சி வேண்டி நிற்கின்றேன் உன் காதலியாய் இருக்க வேண்டும் என்று. காதல் என்பது சுகித்தல், சகித்தல் இல்லை என்பதை எனக்கு புரிய வைத்தவனே, உன் காதலியாய் என்னை இருக்க விடு. இப்படிக்கு உன்னவள் அவள் கவிதையை முடித்து விட்டாள். உங்களின் ஆன்மாவை அழுத்தும் நச்சுப்பூக்கள் இருந்தால் நீங்களும் அதை உதறி பாருங்கள், உங்கள் வேரும்